ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான ஆரோக்கியமான சிவப்பரிசியை யூஸ் பண்ணி தோசை எப்படி கிறிஸ்பியாக செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட, சாப்பிடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சிட்ஸா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சிவப்பரிசி 1 கப்பு, அதாவது 200 கிராமு. இட்லி அரிசி அரை கப்பு, அதாவது 100 கிராம். நம்ம ரேஷனில் வர பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன். உளுத்தம்பருப்பு 1/4 கப்பு, அதாவது 50 கிராம். இப்போது 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு புது தண்ணி சேர்த்து 4 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம். தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது ஊற வைக்கணும். 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. அரிசி பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு இதை மிக்சியிலேயே நல்லா நைஸாக அரைச்சிடலாம். நான் 2 தடவையாக போட்டு அரைச்சேன். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஃபைனலாக மீதமான சாப்பாடு இருந்தால் அதையும் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். அப்போது தோசை நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். அரைச்ச மாவு எல்லாத்தையுமே வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இட்லி மாவு புளிக்க வைக்கிற மாதிரி 4 ஹவர்ஸ் வெளியே வச்சா புளிச்சிரும். மாவு நல்லா புளிச்சிடுச்சு. இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இது கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். தோசை மாவு பதத்தில் இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. கல் நல்லா சூடாகட்டும். ரெகுலர் தோசை ஊற்றுற மாதிரி நல்லா மெல்லிசாக ஊற்றிட்டு அதை சுற்றி ஆயில் போட்டுக்கலாம். இல்லைனா நெய் கூட சேர்த்துக்கலாம். தோசை நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததும் திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா வெந்ததும் தோசையை எடுத்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குது பாருங்கள். மீதி மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தோசைக்கு மேலே ஆனியன், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி தோசைக்கு மேலே சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இந்த ஹெல்த்தியான தோசையை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சாப்பிடாத உங்கள் குழந்தைங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வீக்லி ஒன்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தி தோசையை நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி, மட்டன் குருமா, ஃபிஷ் குழம்பு, எக் குருமா எல்லாமே பர்ஃபெக்டான காம்பினேஷன். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும், டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கும், குழந்தை பெற்றவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஹெல்த்தியான டயட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.